வணக்கம். வருகிற 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ககன்யான் திட்டம், அதாவது இந்த திட்டம் இருக்கு இல்லையா, எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. இதை பற்றி சொல்லிடுறேன் ஃபுல்லாக. ககன்யான் திட்டங்கிறது என்னென்னா ஒரு விண்வெளி திட்டம். சரிங்களா, இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானூர்தி. இது ஒரு சமஸ்கிருத சொல்லுன்னு பேர். ககன்யாங்கிறது என்னது, ஒரு சமஸ்கிருத சொல். என்ன நோட் பண்ணி வச்சிங்க. இது 2018 சுதந்திர தின உரையின் போது பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. அதாவது மோடி அறிவித்தார், இதுமாரி ககன்யான் திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இது எத்தனை விண்வெளி வீரர்களை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பூமியின் தாழ்வட்ட பாதைக்கு அனுப்பி பரிசோதனை மேற்கொண்டு மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும் திட்டம். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் 3 விண்வெளி வீரர்கள். சரிங்களா, 3 பேர் அந்த ராக்கெட்டில் அமர்ந்து போகிற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தற்போது அதில் 4 விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சரிங்களா, அவங்க கூட வயோமித்ரா என்னும் பெண் வடிவ ரோபோ, அவங்க அந்த ககன்யான் திட்டத்துக்கு அவங்களோட அந்த ரோபோவோட உதவி பெரும் பங்கு வகிக்குது. சரிங்களா, இந்த வயோமித்ரா அப்படின்னா என்னன்னா விண்வெளியின் நண்பன் என்று பொருள். சரிங்களா, விண்வெளியின் நண்பன் என்று பொருள். பெண் வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டில். சரிங்களா, தற்போது எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4 பேருக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் அனுப்புகிறாங்க, 3 பேர் அனுப்புகிறாங்க. சரிங்களா, இந்த 4 பேர் யாரான்னு பாருங்கள். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அப்புறம் அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், சுபான்ஷி சுக்லா. சரிங்களா, இந்த 4 பேர் தான். அப்புறம் இவங்களுக்கான பயிற்சிகள் எங்கே வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தப்பாக எழுதிருக்காங்க. இது ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயண பயிற்சி மையத்தில். சரிங்களா, ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயணி பயிற்சி மையத்தில் தான் இவங்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுது. இது குரூப் 1 எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கான பயிற்சிகள் இஸ்ரோவிலே கொடுக்குறாங்க திருவனந்தபுரத்தில் அப்படின்னு. சரிங்களா, அது தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ எங்கே கொடுக்குறாங்க பயிற்சி, ரஷ்யாவில் தான் கொடுக்குறாங்க. இந்த 3 பேரையுமே எந்த ராக்கெட் எடுத்துகிட்டு போகுது பார்த்திங்கன்னா GSLV Mark 3 ராக்கெட் தான் எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா, நல்லா பார்த்துங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சிங்க. முக்கியமானதான் எல்லா பாயிண்ட்டுமே. தற்போதைய இஸ்ரோவோட தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஒரு கொஷின்னு. இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா வி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா சோமநாத். அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா கே சிவன். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்குற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் இது. சரிங்களா, தேங்க்யூ.